ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை அறியாத குடும்பம் தான். இந்த ஃபோன் மூலியமாக தான் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் 3 வருஷமாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 15,000 தான் கொடுப்பாங்க. வேறு ஐடி கம்பெனிக்கெல்லாம் போனால் வேலை இல்லைட்டாங்க. 2 வருஷமாக ஃபுல்லாக வேலை செஞ்சு அது 15,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் இவர் ஜெபம் பண்ணுறது மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் ஃபோனில் பார்த்துன்னே இருப்பேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வர்றது. அப்போ போன வருஷம் ஜூலை மாதம் அப்போ வந்து இங்கே அட்ரஸ் தெரியாமல் நான் கேட்டு வந்தேன். இந்த மெட்ராஸுக்கு எங்களுக்கு யாரும் ஆளும் இல்லை, எங்களுக்கு யாருமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். வந்து ஜெபம் பண்ணிக்கின்னு எங்கள் சம்பளம் ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கின்னு நைட்டு கூட லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு போகிறதுக்கு கூட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டத்தில் நாங்கள் திரும்ப போனோம் பெங்களூருக்கு. அப்புறமா 1 வருஷமாக இல்லை, இது என்ன இப்படியே இருக்குதே, இன்னொரு வாட்டி வந்தால் சாட்சி சொல்லணும் நான் இங்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தானே போனேன் அப்படின்னு அழுதுனே இருப்பேன். மாதம் வீட்டில் ஃபோனில் போட்டு பார்த்துன்னே இருப்பேன். போன மாதம் இந்த ஐடி கம்பெனியில் டிஎல் ஆகிறதுக்கு 5 வருஷம் 8 வருஷம் வேலை செஞ்சால் கூட பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எங்கள் பிள்ளை 3 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மார்ச் மாதம் தான் 3 வருஷம் ஆகுது. எல்லா மேனேஜரும் 10க்கு 10 ஓட்டு போட்டு மார்க் போட்டு இன்னைக்கு டிஎல் ஆக்கி 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை வந்துட்டோம். டபுளாக சம்பளம் வந்துச்சு. கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி. போன ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் இந்த இடத்துல வந்திருந்தேன். ஐயா இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கவும் வந்திருந்தேன். கர்த்தர் கிருபையினால் ஒரு டாட்டா ஏசி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உதவிச்சு. அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி அதை விற்கணும். ஒரு பக்கம் ஆண்டவரோட ஐயாவோட கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதை விற்றுட்டு ஒரு கார் எடுக்கலாம் அதுபடிக்கு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஐயாவை கேட்டேன் அதையும் நீ விற்றுட்டு நீ கார் எடுத்துக்குமான்னு கேட்டேன். கார் எடுத்துக்கு வந்து டீ போர்டு எடுக்கலாமா ஓன் போர்டு எடுக்கலாமான்னு அதையும் நான் ஐயா கேட்டேன். அதே போல் வந்து அவர் டீ போர்டு தான் சொன்னார். அதே போல் கர்த்தர் கிருபையினால் டிசம்பர் 9 அருமையான ஷிஃப்ட் டிசைர் கார், புது கார் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கார். அந்த காரு வண்டி எனக்கு ஓட்டக்கூட தெரியும். டாட்டா ஏசிக்கும் காருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது கிளச்சு வேறு மாதிரி இருக்கும், இது கிளச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியாது. யாரையும் நான் அழைச்சி கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் மாத்திரம் கூட பிடிச்சிக்கின்னு நான் 2 நாள் தான் டச் எடுத்தேன். இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் இன்றைக்கி சென்னை பூரா சொந்தமாக தனியாக நின்று சவாரி ஓட்டனா அது கர்த்தருக்கு கோடானு கோடி நன்றி. அவர் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாரு. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவான. ஆமேன். சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்க ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்றாரு. இந்த அபிஷேகம் வந்த உடனே என்ன ஆகுது? இங்க பாத்திரம் நிரம்பி வழியுது. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி அவர்கள் முன்னால உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னை பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு அந்த பரிமள தைல அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். அதன் நிமித்தம் உன் பாத்திரம் இனி நிரம்பி 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 வழியும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னான், வனாந்தரமான ஊளையிடுதல் உள்ள இடத்திலே கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார். அவரே என்னை நடத்தினார், அவரே என்னை உணர்த்தினார், அவரே என்னை உயர்த்தினார், அவரே கண்மலையின் உயர்ந்த இடத்துல வச்சு கண்மலையிலிருந்து வடிகிற தேனை எனக்கு கொடுத்தார் என்று அவரே 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 அடுக்கடுக்கா சொன்ன மாதிரி என்னால் திரும்பி பார்த்தேன்னா
எல்லாரும் அவரே தான் செய்தார், அவரே தான் செய்தார்னு என்னால் சொல்ல முடியும். அவ்வளவு நல்ல ஆண்டவர், பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு முறை கருங்கல்ல இயேசு நம்மோடு திருச்சபைன்னு சொல்லி ஒரு திருச்சபை இருக்கிறது. ஸோ அங்கே ஒரு முறை நான் 3 நாள் கூட்டத்திற்காக போயிருக்கும் பொழுது ஒரு வாலிப தம்பி வந்து ஜெபிக்க வந்தான். அந்த தம்பி முழந்தாள் படியிட்ட உடனே என்னுடைய ஆவியில் நான் பார்த்த காரியம், இவனுக்கு குடும்ப பொறுப்பு அநியாயத்துக்கு இருக்குது, நிறைய இருக்குது. குடும்பத்துக்கு நிறைய செய்யணும், குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும்னு நிறைய ஆசைகள் இருக்கிறது. அதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு பிகாம் படித்த ஒரு தம்பி, அவன் பிகாம் படிச்சுட்டு நிறைய வேலைகளுக்கு முயற்சி செய்கிறான். ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையில் அவன் முட்டி போட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரொம்ப குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்குது, குடும்பத்தில் எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு நீ ரொம்ப நினைக்கிற, உன்னுடைய இந்த விருப்பம் என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியினால நான் உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. உனக்கு நான் நல்ல அருமையான வேலையை கொடுத்து, பெர்மனன்ட் ஜாபை கொடுத்து, ஒரு பைசா செலவு இல்லாமல் நீ கையில் உனக்கு வேலையை கொடுத்து தாராளமாக நீ சம்பாரித்து உன்னுடைய குடும்பத்தை நல்லா வைக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த தம்பிக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே, சொல்லாமே எல்லாமே சொல்கிறாரு. ஏன்னா அவன் வந்து முட்டி போட்டவொன்னே அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ரொம்ப வறுமையான குடும்பம், ரொம்ப வேதனையில் இருக்கிற குடும்பம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற குடும்பம். இந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இந்த பிள்ளை வேலை செய்து அந்த குடும்பத்தை கவனிக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட பொறுப்புணர்வு இருக்காது. படிச்சுக்கிட்டே என்ன தானோன்னு போயிடுவாங்க, இல்லை படிக்காமலே ஊரை சுற்றுவாங்க. ஆனால் இந்த பிள்ளை படிச்சுட்டு அவனுடைய மனசில் எப்படியாவது இந்த குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்தணும், கரை சேர்க்கணும், அந்த ஆசை ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனடியாக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த தம்பி போனார். அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க, எல்லா ரெஸ்யூமை அப்டேட் பண்ணியிருக்காரு. பண்ணி ஒரு 3 நாளையில் துபாய் தேசத்திலிருந்து அவருக்கு ஒரு கால் வருது. இவருடைய ரெஸ்யூமை பார்த்துட்டு ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியிலேருந்து இவருக்கு ஒரு கால் வருது. கால் வந்து, நாங்கள் ஆன்லைனில் உன்னை இன்டர்வியூ பண்ண போகிறோம், நீ ரெடியா அப்படின்னு கேட்ட உடனே ரெடின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவன் நினச்சே பார்க்கல. மீட்டிங் முடிச்சு 3 நாள் ஆகலை, அதுக்குள்ளால் அவன் யோசிக்கிறான், துபாயிலேருந்து ஒரு பெரிய கம்பெனி, அவரால் நம்ப முடியலை, இந்த கம்பெனியில் இருந்தா எனக்கா அப்படின்னு ஆன்லைனில் இன்டர்வியூ. எப்படி ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஆன்லைனில் இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க, யூ ஆர் செலக்டட். ஹல்லேலூயா. உங்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல செய்தி வரும், பாஸ்போர்ட் அனுப்பிவிடுங்க, அந்த ஜாப் விசாவுக்கான எல்லா காரியத்தை நாங்கள் செய்கிறோம், ஆஃபர் லெட்டர், அதை தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா எல்லாம் அனுப்பி வைத்து உடனே புறப்பட்டு வரும்படி சொன்னார்கள். இப்பொழுது நான் துபாய் தேசத்தில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிறந்த சம்பளத்தில் நல்ல அழகாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் துபாய் போகிறதுக்கு 2 லட்சம் தரியா 1 லட்சம் தரியான்னு சொல்லி வாங்கிட்டாவது அனுப்புகிறானுங்களா? அதுவும் இல்லை, ஏமாற்றிட்டு ஊரை மூடிட்டு ஆஃபீஸை மூடிட்டு ஓடிடுறாங்க. இங்கே பாருங்கள், வீடு தேடி வருகிற ஆசீர்வாதம். அவன் அப்லோட் பண்ணியிருந்தான், இன்டர்வியூ கூட நேரடியாக எங்கேயும் போகலை, அவனுடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணியிருந்தான். அந்த ப்ரொஃபைலு அந்த எம்என்சி கம்பெனி HR கண்களில் பட கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இப்படி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவனுடைய அந்த ரெஸ்யூம் அவருடைய கண்களில் படவும், இமீடியட்டாக ஆன்லைன்லேயே வீடியோ கான்ஃபரன்ஸில் அவனுக்கு இன்டர்வியூ நடத்தவும் அவர் சொல்லியிருக்காரு. விசா செலவுலேருந்து, டிக்கெட் செலவுலேருந்து எல்லாமே அவங்க தான். எல்லாம் கடன்னு ஒரு 3-4 நாளையில் முடித்து அழகாக போயிட்டு நல்ல சம்பளத்தில் இப்போ என்ன ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அதனால நான் என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பல தரப்பட்ட பிரச்சனையில சிக்கி தான் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு தெரியும். உன் பலனும் என் ஆண்டவருக்கு தெரியும், உன் பலவீனமும் என் ஆண்டவருக்கு தெரியும். உங்களை சிருஷ்டித்தவர் அல்லவா? அவருக்கு உங்க கஷ்டம் தெரியாதா? அவர் கஷ்டப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு போனதினாலே கஷ்டப்படுகிறவருடைய கஷ்டம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பாத்திரம் நிரம்பி வழியும். எந்த தேசத்துக்கு போறதுக்காக நீ முயற்சி எடுத்தியோ அந்த தேசத்திற்கு விசாவுக்கு நான் வழி பண்ணிட்டேன்னு சொல்றாரு.
எந்த கம்பெனியில் நீ வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அந்த கம்பெனியில் நீ நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் உயர்ந்த பதவியில் நான் உன்னை வைக்க இதோ உண்மையில் நான் நினைவாய் வந்திருக்கிறேன். அதனால கடந்ததை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். கடந்து வந்த வேதனையின் காலங்கள், துன்பத்தின் காலங்கள், பாவத்தின் காலங்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்ததை நினைக்காத, நடந்தது எல்லாம் மறந்துரு. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய உன்னை கூட்டு வந்திருக்கிறார். அவர் கண்டிப்பா செய்வார், இன்றைக்கே செய்வார், இப்பொழுதே செய்வார். உனக்கு வாய்ப்பை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உபாகமம் 6:11 சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, நீ சாப்பிட்டு திருப்தியாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஹாப்பியா சொல்றாரு, சகல வஸ்துக்களாலும் நிரம்பி வழிகிற ஒரு வீடை உனக்கு ரெடி பண்ணி தர. சில நேரங்களில் சில வீட்டுக்கு போனால் ஒரு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இருக்காது, பாய் கூட இருக்காது. சில நேரங்களில் நான் ஏதாவது ஏரியாவுக்கு போகும்போது அந்த பக்கத்தில் இருக்க நம்ம பிள்ளைங்க யார்கிட்டையாவது சொல்லுவேன், இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க, நம்ம மீட்டிங் வர யார் இருக்காங்க சொல்லுங்கள், அங்கே வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு சர்ப்ரைஸ். அப்படி தான் ஒரு முறை ராயபுரம் போகும்போது சேட்டாவுக்கு ஃபோன் பண்ணேன், சேட்டா இது ஒரு வேலையாக வந்திருக்கிறேன், வேலை முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த பக்கமாக நம்ம மீட்டிங் வர்றதில் யாராவது ஒருத்தர் வீட்டை சர்ப்ரைஸாக ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சேட்டா ஒரு வயசான அம்மா, மீட்டிங் எல்லாம் வருவாங்க, அந்த வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போனார். ஒரு சாதாரண வீடு. இந்த அம்மாவுக்கு இப்போ எங்களை பார்த்த உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை, யாரும் ஒன்றும் சொல்லலை இல்லை. அப்புறம் சேருக்கு பக்கத்து வீட்டுக்கு ஓடுறாங்க, எங்களை உட்கார வைக்கிறதுக்கு சேர் எடுக்க. நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாமா, என்ன பாய் இருந்தால் போடுங்க, நான் பாயிலே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர் எடுக்க போக விடாமல் அந்த பாயிலே உட்காந்து பாட்டிமா கொடுத்த அந்த டீ என்னமோ போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை குடித்து அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ பாருங்க, அது ஒரு எம்டி ஹவுஸாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஒருவேளை அந்த பாட்டிமா வீடை மாதிரி யாராவது வந்தால் உட்கார வச்சிருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட இரவல் வாங்க நீங்கள் ஓடுற நிலைமை இன்னைக்கு. ஆனால் நாளைக்கு காஸ்ட்லி சோஃபா எல்லாம் உங்கள் வீட்டில் போட்டு, சொந்த வீட்டில், வாடகை வீட்டில் இல்லை, சொந்த வீட்டில் போட்டு கார்பெட் எல்லாம் போட்டு வச்சு வர்றவங்களை வரவேற்று உட்கார வைக்கிற அளவுக்கு, அதுதான் சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீடு. அதை இங்கிலீஷில் சொன்னால் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கே கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். அழகான அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 17:25 சொல்லுகிறது, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் உமது அடியானின் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் வந்தது. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு வீடு கட்டி தருவேன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி அதை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் காது பட நேரடியாக நீங்கள் சொன்னீங்க, ஐயா மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக, அன்னைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு சொல்லி அனுப்பினீங்க, இன்னைக்கு ஸ்டீஃபன் தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு நேரடியாக சொல்லியிருக்கீங்க. எனவே இதை கேட்டேன்னா இனி தைரியமாக உங்ககிட்ட ஜெபம் பண்ணேன். இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக வேண்டி நான் ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பணம் காசு எல்லாம் நீங்கள் யோசித்துட்டு இருந்தீங்கன்னா சில நேரங்களில் ஒன்றுமே வாங்க முடியாது. ஆனால் விசுவாசம் அதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட, கேட்கிறத விட மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். நீ நீ கிள்ளி கேட்டால் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், அதை நிறைவேற்றினதுக்கு பிறகு அதே 1 நாளாகமம் 17:27 தாவீது அந்த வீட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு சொல்கிறான், இப்போது உமது அடியானுக்கு நீர் கட்டி தந்த வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தருளும். அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக.
அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அது என்னன்னைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நிறைவேற்றினார். அந்த வீட்டில் ஆண்டவரே நீங்கள் வந்து தங்குங்கன்னு சொல்லி அவன் இயேசுவுக்கு அந்த வீட்டில் இடம் கொடுத்தான், ஆண்டவருக்கு அந்த வீட்டில் இடம் கொடுத்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை அவன் அனுபவித்தான். 40 வருஷம் சமாதானமாக இஸ்ரவேலை அரசாள உதவி செய்தார். கரவலாடுகளுக்கு பின்னால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கண்டுபிடித்து அவனை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவன் பாத்திரத்தை நிரம்பி வழிய வைத்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார். தாவீதுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம் என் ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதுமே கிடையாது. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் பாவத்தை விட்டு நீ எழும்பு, உன் சாபத்தை விட்டு நீ எழும்பு, உன்னுடைய அக்கிரமத்தை விட்டு எழும்பு, உன் வியாதியை விட்டு எழும்பு, உன் கடன்களை விட்டு எழும்பு. 2025 நீ முடங்கி கீழே கிடக்கக்கூடாது. நீ எழும்பு. நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், என்னுடைய வல்லமை உண்மையில வச்சுட்டேன். நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். உன் நேரம் வந்திருக்கிறது. இருள் பூமியை மூடினாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையிலே தங்கி இருந்து இனி மகிமையான காரியத்தை செய்யும். இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த வருஷம் முழுவதும் உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். சொன்னபடி செய்வார். என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, விரோதிகளுக்கு முன்பாக என் பிள்ளைகளை தலை நிமிர பண்ணுவீராக. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. சகல வஸ்துக்களாலும் நிரம்பின ஒரு வீட்டை என் பிள்ளைகளுக்கு தருவேன் என்று சொன்னீரே. வெள்ளியும் பொன்னும் பணமும் என் பிள்ளைகளிடத்தில் இல்லை, ஆனால் நீர் இருக்கிறீர். உண்மையில் பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை வாங்கி கொடுக்கிறதற்காய் எமக்கு நன்றி. அதுல சகல வஸ்துக்களையும் வச்சு என் பிள்ளைகளை ஆசீர்வதி. வீட்டில் ஒரு குறை இருக்கக்கூடாது ஆண்டவரே. நிரந்தரமான வருமானத்திற்கு கர்த்தர் வழி திறந்து தருவீராக. என் பிள்ளைகளுடைய வீட்டில் இனி பணத்திற்கோ செல்வங்களுக்கோ பஞ்சமோ பற்றாக்குறையோ இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிற உம்மை தேடி என் பிள்ளைகள் வந்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்புங்கப்பா. அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஆண்டவர் அரசு வேலைக்கு வழி திறந்து விட்டீர், உமக்கு நன்றி. பேங்க் உத்தியோகங்கள் கிடைப்பதாக, வெளிதேச பிரயாணங்கள் வாய்ப்பதாக, ப்ரமோஷன் கிடைப்பதாக, பணி நிரந்தர உத்தரவு கிடைப்பதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாரிசுதாரர் வேலை என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணின காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனை ஆண்டவர் விசாரித்து முடிவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் வேலையில சேர உதவி செய்வீராக. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ல இருக்கிற தடைகள் நீங்கி அந்த பெனிஃபிட்ஸ் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. வழக்குகளுக்கு முடிவு வருவதாக. பிள்ளைகளுடைய சிறைவாசம் முடிவுக்கு வருவதாக. சிறையிருப்புகள் முடிவுக்கு வருவதாக. கோர்ட்டு கேசுகள் முடிவுக்கு வருவதாக. என் பிள்ளைகள் இழந்து போன செல்வங்கள் இவர்களை தேடி வருவதாக. ஏமாற்றினவர்கள் அதை என் பிள்ளைகளிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்களாக. இவருடைய மூதாதையர் வழி செல்வங்கள் இவர்களுக்கு கைகூடி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறட்டும். என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின சொத்தை ராங் டாக்குமெண்ட் வச்சு போட்டுட்டு யார் என் பிள்ளைகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து என் பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம்.
மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.